வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ராஜ்மதின்னு ஒரு பகிர்வில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். பொதுவாக நம்ம பயணம் பண்ணும்போது ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ட்ரெயின் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் டைம் பாஸ்க்காக தன்னுடைய பேரெல்லாம் அந்த சைடில் இருக்க இடத்துல எழுதுவாங்க. பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் வேறு மட்டும் எழுதுறது இல்லாமல் நிறைய பேர் மொபைல் நம்பர் ஃபோன் நம்பர்லாம் கூட எழுதுவாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம், வில்லங்கமாக போய் முடியுதுன்றது நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க. ஏன்னா அந்த விஷயம் தவறாக போய் வில்லங்கமாக போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அந்த ஃபோன் நம்பரை வச்சு ஃபோன் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கே இருந்தாலும் தெரியாத ஆள் பண்ணும்போது சில வில்லங்கமான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் எடுத்துட்டீங்க, இல்லைனா அந்த நம்பர் வேறு யாருக்காவது கூட இருக்கலாம். அந்த நம்பர் அவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கும் அது ஒரு விபரீதமாக வில்லங்கமாக போய் முடியுன்றது. அதனால நம்மளுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இல்லை. அது நம்ம ஒரு டைம் பாஸ்க்காக பண்ணுறோம். ஏன் நம்ம பொது கழிப்பிடத்தில் கூட நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேனால் எழுதி வைக்கிறது, கிறுக்கி வைக்கிறதுன்றதுலாம் இருக்குது. ஃபோன் நம்பர் எந்த அளவுக்குலாம் இப்போ பரவலாக போயிட்டுருக்குன்றது தெரியும். அந்த மாதிரி நம்ம தவறாக ஒரு டேட்டா பேஸ் வந்துருச்சுனாலே டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் நம்மளே நிறைய நம்பர்ஸ் நம்ம இந்த மாதிரி போட்டு எழுதிட்டு வர்றது நம்மளுக்கு பின்னாடி வர நேரத்துக்கு அது உபாதையாக இருக்குங்க. அதை தவிர்க்கணும். மற்றவங்களுக்கும் அந்த வில்லங்கமான ஒரு விஷயம் வராது. இதை யாராவது பார்க்குறாங்க, அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா தப்பே இல்லைங்க, பண்ணலாம். இது ஒரு நல்ல விஷயம்தான். மீண்டும் ராஜ்மதின்னு ஒரு பகிர்வில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.